श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुभ्यो नमः. மார்கழியின் 9வது நாள். இன்றைய நாள் பாசுரம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய். 4வது தோழியை எழுப்பக்கூடிய பாசுரமாக இருக்கு. இந்த பெண்ணை எப்படி எழுப்புகிறாள் அப்படிங்கறத அனுபவிக்க போறோம். தூமணி மாடத்து அப்படின்னு ஆரம்பிக்கிறா. தூய ரத்தினங்களால் பொதிக்கப்பட்ட அந்த பெரிய மாளிகையில் வசிக்கக்கூடிய பெண்ணாக இருக்கா. சுற்றும் விளக்கிரிய தீபங்கள்லாம் ஒளி வீசி கொண்டிருக்கு, ஜகஜோதியா இருந்துட்டு இருக்கான். அதோடு இல்லாமல் தூபம் கமழ அந்த சாம்பிராணி புகையானது நறுமணம் வீசிக்கொண்டு மெத்தை மேல் கண் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய பெண். கண் வளரும் என்றால் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்ணே அப்படின்னு சொல்லி எழுப்புறா. பதிலையே காணும். சரி, மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவாய். என்னம்மா அது, ஒரு உறவு முறையை ஏற்படுத்தி கொண்டு தாளை திறக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கறா. பதில் சுத்தமா வரவே இல்லையா. மாமீர் அப்படின்னு இப்ப என்ன பண்றா, அவ அம்மா கிட்ட போறா. அம்மா கிட்ட மரியாதையோட மாமீர் அவளை எழுப்பீரோ, அவளை எழுப்ப கூடாதா, உன்மகள் தான் ஊமையோ இல்ல செவிடோ இல்ல அனந்தலோ அப்படின்னு கேட்கிறா. அனந்தலோ என்றால் சோம்பேறியா. அவ என்ன சோம்பேறியா, செவிடா, ஊமையா, எதுவுமே கிடையாது, ஏன் இன்னும் எழுந்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு கேட்கிறா. அதுவும் இல்லாமல் ஏம பெருந்துயல் மந்திரப்பட்டாளோ, யாராவது மந்திரம் ஏதாவது போட்டுட்டாளா அப்படின்னு கேட்கிறா. ஏமம் என்றால் சிறைப்படுத்தி வைக்கிறது. யாராவது அவளை சிறைப்படுத்தி வச்சிருக்காளா, இல்லாட்டி மந்திரப்பட்டாளோ, யாராவது மந்திரம் போட்டு தூங்க வச்சுட்டாளா, என்னதான் காரணம்? பதிலையும் காணும், எழுந்து வர மாட்டேங்கிறாளே. சரி, மாமாயன் மாதவன் வைகுந்தன் இப்படி பெருமாளுக்கு அதி ஆச்சரியமான நாமங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் அப்படியே தித்திக்கும் ஒவ்வொரு நாமங்களும். அந்த நாமங்களை எல்லாம் சொல்லி சொல்லி பலவும் நவின்று அவளை எழுப்ப வேண்டாமா? அவளுக்கு அந்த காதல உழறா மாதிரி அந்த நாமங்களை சொன்னாலே போரும், ஓடி வந்துட மாட்டாளா அப்படின்னு சொல்லி அதி ஆச்சரியமான மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று பல நாமங்களை ஒரு கருவியாக கொண்டு இதை கேட்டாவது எழுந்து வரமாட்டாளா அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை எழுப்பி தன்னுடைய கோஷ்டியில் அழைத்தாள். இந்த பாசுரத்தினுடைய பதவுரை இதுதான். இதனுடைய உட்கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இங்க நாமத்தினுடைய பெருமைகள் சொல்லப்பட்டிருக்கு. பெருமாளுக்கான நாமங்கள் கோடி, எண்ணிலடங்காத கோடிக்கணக்கான நாமங்கள் இருக்கு பெருமாளுக்கு. அதுல ஒவ்வொரு நாமமும் அதனை அறிந்து சொல்றோமோ அறியாம சொல்றோமோ அதனுடைய பயனை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு நம்மளுக்கு பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. அதுவும் இந்த இடத்துல மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று பிரத்யேகமாக 3 நாமங்களை சொல்லி அனுபவிச்சிருக்கா. சோ நம்ம இந்த நாமத்தை கொண்டு நாம இன்னைக்கு பஞ்சஸ்தவத்தை நாம அனுபவிக்க போறோம். வைகுந்தன் அப்படிங்கிற அந்த நாமத்தை முதல்ல நாம அனுபவிக்க போறோம். அதுவும் வைகுண்டஸ்தவத்தை அடிப்படையாக கொண்டு நாம அனுபவிக்க போறோம். ஏன்னா ஸ்ரீ வைகுண்டநாதன் வசிக்கக்கூடிய பரமபதமானது உண்டாகி அழியக்கூடிய நிலை கிடையாது, அப்பேற்பட்ட உலகமே கிடையாது அப்படிங்கறத நம்ம இப்ப அனுபவிக்க போற அந்த ஸ்லோகத்துல அனுபவிக்கப்பட்டிருக்கு. பரமாகாசம்னு சொல்லக்கூடிய அந்த மூல பிரகிருதி என்றும் ஸ்ரீ வைகுண்டம் என்றும் தேஜோமயமான சத்வமயமான லோகம் அப்படின்னும் கொண்டாடப்படுறது. அதாவது சாஸ்வதமான லோகம் ஸ்ரீ வைகுண்டம் தான், ஆனந்தமயமான லோகம் ஸ்ரீ வைகுண்டம் தான், மிக அழகியதான இடமும் ஸ்ரீ வைகுண்டம் தான். அது யார் அங்க வசிக்கிறா? வைகுந்தனான நம் பெருமாள் அங்க வசித்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த லோகத்துக்கு அப்பேற்பட்ட பெருமை வந்திருக்குன்னா அந்த வைகுந்தனான நம் பெருமாள் அப்பேற்பட்ட அழகை கொடுத்து அந்த இடத்தையே பெருமை சேர்க்கிறார் பெருமாள். அப்போ அந்த இடத்தினுடைய பெருமையையும் பார்ப்போம், அங்கு இருக்கக்கூடியவர்களினுடைய பெருமையையும் பார்ப்போம். ஏன்னா இந்த நாமங்கள்லாம் சொல்லி நம்ம எல்லாரும் எங்க போறோம்? அந்த வைகுண்டத்துக்கு தானே போக போறோம். அப்ப எப்பேற்பட்ட இடம்னு நம்ம அதை அனுபவிக்க வேண்டாமா அப்படிங்கிறது தான் கூரத்தாழ்வான் நமக்கு இங்க அனுபவிக்க போறார் இந்த இடத்துல. இதுல வைகுண்டஸ்தவத்துல 41, 45 இந்த 2 ஸ்லோகங்களை கொண்டு வைகுண்ட நாடானது எப்பேற்பட்ட நாடு அப்படிங்கறது தெரிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ருசி வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்க போகணும், போய் அங்க எல்லாரோடையும் நாமும் சேர்ந்து அந்த கைங்கரியத்துல ஈடுபடணுங்கிற ஆசை நமக்கும் வரும் இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு ஸ்லோகம் தான் இது. 41வது. யத் வைஷ்ணவம் ஹி பரமம் பதமாமனந்தி கம் வா யதேவ பரமம் தமஸப் பரஸ்தாத் தேஜோமயம் பரமசத்வமயம் த்ருவம் யத் ஆனந்த கந்தமதி சுந்தரம் அத்புதம் யத்.
அழகாக அனுபவிச்சிருக்கார். ஸ்ரீவைகுண்டத்தை நேரில் போய் பார்த்தவா கூட இப்படி அனுபவிச்சிருப்பாளான்னு தெரியல, அப்படி அனுபவிச்சிருக்கார். யத் வைஷ்ணவம் ஹி பரமம் பதமா மனந்தி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எந்த திருநாட்டை விஷ்ணுவை சேர்ந்தவர்கள் எல்லாம் பரமபதமாக கொண்டாடி கொண்டு அனுபவிச்சு கொண்டிருக்கிறாளோ, பதமா மனந்தி அப்படின்னா பெரிவாளாம் நமக்கு எடுத்து உரைத்தது. அப்பேற்பட்ட ஒரு இடம் இருக்கு, அங்க போய் நம்ம கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு பெரியவாள், அதாவது ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள் அப்படின்னு பல பேர் நமக்கு அந்த ஒரு இடத்தை பற்றி அவ்வளவு ஒரு அழகான விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கா. பதமா மனந்தி, அப்பேற்பட்ட இடமாக இருக்கட்டும். கம்வா யதேவ பரமம் தமசப் பரஸ்தாத். பரமம் என்றால் அதாவது பரமாகாசம்னு சொல்றோம் இல்லையா, எங்க போனா நமக்கு இந்த மூப்பு, இறப்பு, இந்த மாதிரியான பிணி இதெல்லாம் எதுவுமே இருக்காதோ, எங்க போனா நித்தியம் சந்தோஷம், பெருமாளினுடைய கைங்கரியம் தான் நித்தியம் அப்படின்னு பரமாகாசமாக கொண்டாடுறோம் பாருங்கோ, அதுதான் பரமம் என்று இங்க அனுபவிச்சிருக்கார். தமசப் பரஸ்தாத் அப்படின்னா தமஸ் என்ற மூல பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட இடமா இருக்குமா அந்த இடம். அந்த மாதிரியான இப்ப சொன்ன அந்த பிணி, மூப்பு இதெல்லாம் தமஸ் குணங்கள்லாம் சேர 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 நம்ம அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டிய நிலை வரும். ஆனா தமஸ் என்ற அந்த மூல பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட இடமானதும் அந்த ஸ்ரீவைகுண்டம் என்றும், தேஜோமயம் அப்படின்னு 3வது வரியிலையும் பரம சத்துவமயம், சத்வமயம் நிரம்பி வழியக்கூடிய இடமாகவும், துருவம் எது கலங்கா பெருநகர் அப்படின்னு அனுபவிக்கப்படுறது. அது மட்டும் இல்லையா, ஆனந்த கந்தம் அப்படின்னா ஆனந்தம் நிறைந்து எப்பொழுதுமே நிறைந்திருக்கக்கூடிய இடம், அதி சுந்தரமானது, அழகியதாகவும் பார்த்துட்டே இருக்கலாம். அங்க இருக்கக்கூடிய பெருமாளா இருக்கட்டும், நித்திய சூரிகளா இருக்கட்டும், ஒவ்வொரு வஸ்துவையும் சரி அங்க போய் அப்படியே அனுபவிச்சுட்டே இருக்கலாமா. அத்புதம் எது, வியக்க வைக்கக்கூடிய இடமாக இருக்கிறது தான் ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்டத்தை அலங்கரிப்பவன் தான் யார்? அந்த வைகுந்தன் அப்படிங்கிற அந்த நாமத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்லி இங்க வைகுண்ட நாடை அனுபவிக்கிறார். இந்த 45வது ஸ்லோகத்தையும் சேர்ந்து அனுபவித்தால் நமக்கு இன்னும் ஒரு அழகான ஒரு உருவம் கிடைக்கும். 45வது निष्कल्मषैर्निहत जन्म जरा विकारैः भूयिष्ठ भक्ति विभवैर् अभवैरवाप्यम् अन्यैरधन्य पुरुषैर्मनसाप्य नाप्यम् वैकुण्ठ नाम तव धाम तथा मनन्ति. இவ்வளோ விஷயம் சொல்லியாச்சு. அந்த இடமானது எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப அங்க இருக்கக்கூடியவெல்லாம் எப்பேற்பட்டவா அப்படின்னு நமக்கு தெரிய வேண்டாமா? ஏன்னா நாம பின்னாடி அங்க போகணுமே, போய் அங்க இந்த கைங்கரியத்துல ஈடுபட வேண்டாமா? அப்படிங்கும் பொழுது நிஷ்கல்மஷைர் நிகத ஜன்ம ஜரா விகாரைஹி அப்படிங்கிறார். நிஷ்கல்மஷைர் அப்படின்னா இந்த கிராமம், கோதம், இந்த கல்பிஷங்கள்லாம் இல்லாத இடமா இருக்கான். நிகத ஜன்ம ஜரா விகாரைஹி, விகாரம் அடையாத இடமாக இருக்கு. பிறப்பு, மூப்பு அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விகாரமற்றதா இருக்காங்க. பூயிஷ்ட பக்தி விபவை, பக்தி மிகுதியோட தான் அங்க பார்க்க முடியும். எல்லாரையுமே பக்தி மிகுதியோட இருக்கக்கூடிய அந்த இடம் அது. அபவைர வாப்பியம் அப்படின்னா இனி பிறவியே வேண்டான்னு நினைக்கிறா பாருங்கோ, அவ எல்லாரும் அடையக்கூடிய இடமும் அதேதான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அந்த ஸ்ரீவைகுண்டத்தினுடைய லட்சணங்களை அழகை சொல்லிண்டே இருக்கார். அந்யைர் அதன்ய புருஷைர் அப்படின்னா இப்பேற்பட்ட பேருடைய அந்த இடமானது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மனசால கூட நம்ம இப்படி போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதவாள்லாம் மனசாப்பிய நாப்பியம், மனசால கூட அந்த இடத்தை அனுபவிக்க முடியாதான். அப்பேற்பட்ட இடமா பெருமாள் அவ்வளோ சீக்கிரத்துல தன்னையும் சரி தன்னை சார்ந்த விஷயங்களையும் சரி காமிச்சே கொடுக்க மாட்டார் இல்லையா. இதில் பேரு பெறாத எவராலும் மனசால கூட அடைய முடியாத இடமாக இருக்கான். மனசாப்பிய நாப்பியமாக இருக்கு அப்படின்னு 3வது வரியில சொல்லி, வைகுண்ட நாம அந்த இடத்திற்கு பேர் என்ன? ஸ்ரீ வைகுண்டம். தவ தாம ததா மனந்தி, அதுதான் தேவர் இருக்கு இருப்பிடமாக இருக்காமே. அப்போ எப்பேற்பட்டவாழ்லாம் அந்த இடத்தை அலங்கரித்து கொண்டு பெருமாள் எப்பேற்பட்ட கைங்கரியத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு எவ்வளவு ஒரு சௌக்கியம் சந்தோஷத்தோட இருக்கக்கூடிய இடமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வைகுந்தன் என்றென்று சொல்லும் பொழுது அப்ப அந்த நாமத்தை கேட்கும் போதே அவளுக்கு தோணும் இல்லையா, அடடா நாமும் அங்கு சென்று போய் அந்த பெருமாளினுடைய கைங்கரியத்துல ஈடுபடணும்னு அந்த பெண்ணுக்கு தோணும் இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு அப்படியே நம்மளுக்கு கண்ணு முன்னாடி காட்சியா கொடுக்கிற கூரத்தாழ்வான். இது வைகுந்த நாமத்தை அனுபவிக்கும் வகையில நாம இதை அனுபவிச்சோம். அடுத்து மாமாயன் அப்படிங்கிற அந்த நாமத்தை அனுபவிக்க போறோம். இதை அதிமானுஷ ஸ்தவத்தை கொண்டு நாம அனுபவிக்க போறோம். பெருமாள் அதிமானுஷ ஸ்தவம்ங்கிறது அவன் செய்த லீலைகள், நினைச்சே பார்க்க முடியாத லீலைகள்.
மாமாயனாக செய்த லீலைகள், அதாவது ஒரு பக்கம் மலையை தூக்கி பிடிச்சதா இருக்கட்டும், மிருகத்துக்குள்ள போயிட்டு வெளில வந்ததா இருக்கட்டும், அசுரர் அரக்கர்கள் எல்லாம் இடது கையால எல்லாரையும் அழிச்சதாக இருக்கட்டும், இதெல்லாம் நாம கண்ணு முன்னாடி பாக்குறோம். இதெல்லாம் நிஜமாவே லீலைகள் தான், நினைச்சே பார்க்க முடியாது. பெருமாள் அதாவது அவனுடைய பரதத்துவத்தை இதையாவது பார்த்து புரிஞ்சுப்பாலான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அத்தி ஆச்சரியமான லீலைகள். அப்படியே ஒரு சர்வசாதாரணமாக சில சேஷ்டிதங்கள்லாம் பெருமாள் பண்ணியிருக்கார். அதுவும் அதிமானுஷ சேஷ்டிதங்கள்ல வரும் இல்லையா? அதை தான் நம்ம இப்ப 45வது அந்த ஸ்லோகத்தை கொண்டு அனுபவிக்க போறோம். மாயனாக பெருமாள் என்ன பண்ணினார் அப்படிங்கறத பார்க்க போறோம். வேணுக்வன பிரணயினி त्वयि लोकनाथ बृन्दावनं चरण सञ्चरणैः पुनाने भावास्तदा वनभुवः किल कीदृशस्ते त्वद्गीतसिक्तसि कथासु वसुन्दरासु. ஆச்சரியமான, அதாவது பெருமாள் செய்த லீலைகள் என்ன அப்படிங்கிறது, பட்டுப்போன கடம்ப மரம் கூட, சுட்டெரிக்கப்பட்ட கரிக்கட்டைகள் கூட, கல்லு கூட எல்லாமே உயிர் பெற்றதாம். எதனால அப்படிங்கும் பொழுது பெருமாளினுடைய அந்த வேணுகானத்தால், பெருமாளினுடைய திருவடி பட்டு 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 அந்த வேணுகானத்தை காதல் கேட்டு 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 அந்த இடமே, பிருந்தாவனமே அப்படியே ஒரு ஆச்சரியமான இடமாக மாறித்து அப்படிங்கிறது தான் இதனுடைய மைய கருத்தா இருக்கு. பெருமாள் அங்க இருந்ததுனால அனைத்தும் விமோச்சனம் அடைந்தது அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாரு. இந்த இடத்துல வேணுக்வன பிரணயினி, பெருமாளுக்கு அந்த குழலூதறதுல ரொம்ப ஆசையா, அதை எடுத்து ஆசையா விரும்பி பெருமாள் அந்த வேணுகானத்தை ஊதுவாராம். எதுக்கு அப்படின்னா, அது பக்கத்துல இருக்கக்கூடிய மாடுகளா இருக்கட்டும், மரஞ்செடி கொடிகளா இருக்கட்டும், அப்படியே லயிச்சு இல்ல பால் பாட்டுக்கு சுரந்துட்டு இருக்குமா, பழங்கள் பாட்டு அப்படியே கொட்டி, அப்படியே மரங்கள் ஃபுல்லா பழமெல்லாம் கொட்டி அப்படியே கீழே தள்ளுமா, அப்பேற்பட்ட வேணுகானமா இருக்கும் அப்படின்னு நிறைய கதைகள் நாம கேட்டிருக்கோம். இப்படி பெருமாள் ஆசையோடு ஊதக்கூடிய அந்த வேணுகானமானது துவயி லோகநாத, லோகநாதனே நீ எப்படியெல்லாம் சிருஷ்டிக்கிற, எப்படியெல்லாம் எல்லாரையும் ரட்சிக்கிற, இப்படி வேணுகானத்தாலையும் எல்லாரையும் ரட்சிக்கிற அப்படின்னா, பிருந்தாவனம் சரண சஞ்சரணை புனானே அப்படிங்கிறார். பிருந்தாவனம்ங்கிறது நெருஞ்சிக்காடாக இருந்த அந்த இடம், பெருமாள் வருவதற்கு முன் நெருஞ்சிக்காடாக இருந்த அந்த இடம் சஞ்சரணை புனானே அப்படின்னா பெருமாளினுடைய திருவடிகள் பட்டு என்ன எடுத்தான், ரொம்ப ரொம்ப பரிசுத்தமா எடுத்தான், திருத்துழாய் காடாக மாறி எடுத்தான். அப்பேற்பட்ட பெருமை பெருமாளினுடைய திருவடிக்கும்னு சொல்றார், அந்த வேணுகானத்துக்கும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். அது மட்டும் இல்லையா, 3வது வரி இது சொல்றார், பாவாஸ்ததா வனபுவ கில கீதுருஷஸ்தே. பாவாஸ்ததா அப்படின்னா பிறவிகள். என்ன பிறவிகள்? வனபுவ, அந்த காடுவாழ் பிறவிகள்லாம் இருக்கு இல்லையா, மான் மாடு மரம் முதலியவைகள், இதெல்லாமே கில கீதுருஷஸ்தே எப்படி மாறித்து அப்படின்னா, கீத சிக்த சிகதாசு, அந்த வேணுகானத்தால் நனைக்கப்பட்டு அந்த பூமியே நனைஞ்சு போச்சான். அந்த காடுவாழ் மிருகங்களா இருக்கட்டும், மான் மாடு மரம் இதெல்லாமே இருக்கட்டுமே, அது எல்லாம் எப்பேறு பெற்றது அப்படின்னா அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு நற்கதியை அடைந்தது. இது பெருமாள் மாமாயனாக செய்த லீலை. அதுவும் அந்த வேணுகானத்தால், தன்னுடைய திருவடி சம்பந்தத்தால் அனைத்தையும் நற்கதிக்கு அடைய செய்தான் அப்படின்னு சொல்லி இங்க அனுபவிக்கிறார். அப்போ எப்பேற்பட்ட நாமங்கள் இல்லையா, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று. நாமும் அந்த நாமங்களை சொல்லி அந்த பெருமாளினுடைய திருக்கல்யாண குணங்களை நினைத்து நினைத்து மகிழ்வோம். நாளைக்கும் திருப்பாவையினுடைய 10வது பாசுரத்தோடு பஞ்சசவத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருபியோ நமக. कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः.